வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டிஎன்பி எக்ஸாம்ஸ் அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏஓ எக்ஸாம்ஸுக்கான ஜிகே கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2015 டிசம்பர் 22 அன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட சிறார் நீதி சட்ட திருத்த மசோதா 2015 படி எந்த வயதுடைய சிறார்கள் புரியும் குற்றங்களுக்கு பொதுவான குற்றச் சட்ட பிரிவுகளின் நீதி தண்டனை வழங்க இயலும். 16 நீர்ம இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் கப்பலை கட்ட 2015 டிசம்பர் 22 அன்று பிரான்சை சார்ந்த ஜிடிடி நிறுவனத்தின் ஒப்புதல் பெற்றுள்ள முதல் இந்திய கப்பல் கட்டு தளம் எது? கொச்சி கப்பல் கட்டும் தளம். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள எந்த நாட்டின் இந்தியாவின் சார்பில் புதிதாக கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளது? சீலேஷ். 2015 டிசம்பரில் அன்னை தெரசாவிற்கு புனிதர் பட்டம் வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ள சபை எது? கத்தோலிக்க திருச்சபை, வாடிக்கன். இந்தியாவின் எந்த நகரில் காற்று மாசுபடுதலை தவிர்க்க 2016 ஜனவரி 1 அன்று புதுமாரியான வாகன கட்டுப்பாட்டு முறை அமல்படுத்தப்பட்டது? புதுடெல்லி. சமையல் எரிவாயு விபத்துகளுக்கென மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிபொருள் துறையிலான நாடு முழுவதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அவசர உதவி எண் எது? 1906. திரைப்பட தணிக்கைக்குழு சீரமைப்பிற்கு 2016 ஜனவரி 1 அன்று மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் யார்? ஷியாம் பெனகல். 2015 டிசம்பர் 18 அன்று துவங்கப்பட்ட கோர்வாடா வனவிலங்கு மீட்பு மையம் என்னும் இந்தியாவின் மிகப்பெரிய வனவிலங்கு மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது? நாக்பூர், மகாராஷ்டிரம். 2015 டிசம்பர் 19 அன்று இந்தியாவின் எந்த மாநிலத்தில் புதிதாக 5 மாவட்டங்களை உருவாக்க அம்மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது? மேற்கு வங்கம். 2016 ஜனவரி 6 அன்று பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடக மாநிலம் தும்கூரில் எந்த பொதுத்துறை நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் தொழிற்சாலை துவங்கி வைத்தார்? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், HAL. கேரளாவின் கோவளம் மற்றும் கன்னியாகுமரியின் ஏனைய ஆகிய கடற்பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ள கடற்சூழ்நிலையை பாதிக்கும் தன்மையுடைய புதிய ரக பவளத் தொகுப்பின் பெயர் என்ன? கரிஜோர் ரீஃப். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2016 ஜனவரி 6 அன்று மத்திய அரசினால் துவங்கப்பட்ட கங்கா கிராம் திட்டம் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். இந்தியா பிரான்ஸ் இராணுவங்களுக்கிடையே சக்தி 2016 என்னும் பெயரில் 2016 ஜனவரி 7 அன்று துவங்கிய பயிற்சி எங்கு நடைபெற்றது? ராஜஸ்தான். 2015 டிசம்பர் 28 அன்று IS தீவிரவாதிகளிடமிருந்து ராக் இராணுவம் கைப்பற்றிய நகரின் பெயர் என்ன? ரமடி. 2015 டிசம்பர் 14 அன்று வெளியிடப்பட்ட மனித வளர்ச்சிக்கு குறியீட்டெண் 2014 பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 130. 2015 ஆண்டின் உலக மற்றும் பிரபஞ்ச அழகி தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார்? மிரிய லகுனா ரேயா, ஃபியா அலெகென்கா. ஐநா சபை 2016 ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்துள்ளது? சர்வதேச பருப்பு வகைகள் ஆண்டு. சர்வதேச டென்னிஸ் சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட 2015 ஆண்டின் சிறந்த டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பட்டத்தை பெற்ற இணை எது? சானியா மிர்சா, மார்டினா ஹிங்ஸ். 2015 டிசம்பரில் நடைபெற்ற ISL
2015 போட்டிகளில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது? சென்னையின் எஃப்.சி. 2015ஆம் ஆண்டின் ஐ.சி.சி. தரவரிசை பட்டியலில் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர் பிரிவுகளில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின். 2015 டிசம்பர் 21 அன்று ஜப்பானில் யாங்ஹோம் நகரில் நடைபெற்ற பிஃபா உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பார்சிலோனா. ஜனவரி 2016இல் 1009 ரன்களை குவித்து சாதனை புரிந்த இந்திய இளம் கிரிக்கெட் வீரர் யார்? பிரணவ் தனவேட். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய சீரமைப்பிற்கான பரிந்துரைகளை 2016 ஜனவரி 4இல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கமிட்டி எது? ஆர்.எம். லோத்தா கமிட்டி. 2016 ஜனவரி 3இல் கேரளாவில் நடைபெற்ற தெற்காசிய கால்பந்து போட்டிகள் 2015இல் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இந்தியா. 2015 டிசம்பர் 10-17 வரை இந்திய அளவில் நடைபெற்ற ப்ரோ குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? மும்பை கருடா அணி. 2015 டிசம்பர் 18 அன்று யூசி ஃபெர்குசன் ஹால்ஸ் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சிறந்த உலக தலைவருக்கான கவுர்ட் விருதினை பெற்றவர் யார்? பிரணாப் முகர்ஜி. 2015ஆம் ஆண்டின் தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யார்? ஆ. மாதவன். இலக்கிய சுவடுகள். 2015ஆம் ஆண்டின் பாஷா சாம்பான் விருதினை பெற்றவர் யார்? ஸ்ரீகாந்த் பஹ்னுல்கர். சமஸ்கிருதம். 2015ஆம் ஆண்டின் ஞானபீட விருதினை பெற்றவர் யார்? ரகுவீர் சௌந்தரி. குஜராத்தி மொழி கவிஞர். தேசிய குழந்தைகள் நல வாரியம் சார்பில் 2015ஆம் ஆண்டின் தேசிய தீர செயல் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? திஷாத் மோன்த்ரட்டா. 2016 ஜனவரி 1 அன்று இங்கிலாந்து அரசின் சார்பில் எந்த இந்திய வம்சாவளியருக்கு சார் நைட்வுட் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது? ஹர்பல் சிங் குமார். 2016 ஜனவரியில் எந்த நாட்டின் வங்கி கிளைகளை மும்பை மற்றும் புது டெல்லியில் துவங்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது? ஈரான். நைரோபியில் 2015 டிசம்பரில் நடைபெற்ற உலக வர்த்தக சங்க மாநாட்டின் போது எந்த நாடுகளுக்கு உறுப்பினராக இணைய அனுமதியளிக்கப்பட்டுள்ளது? லிபியா மற்றும் ஆப்கானிஸ்தான். 2015 டிசம்பரில் வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் புதிய கணிப்பின்படி 2015-16 நிதியாண்டில் இந்தியாவின் ஜி.டி.பி. வளர்ச்சி விகிதம் என்ன? 7-7.5. 2016 ஜனவரியில் வெளியிடப்பட்டுள்ள உலக வங்கியின் பொருளாதார அறிக்கையின்படி 2016-17 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் ஜி.டி.பி. வளர்ச்சி விகிதம் எவ்வளவாக இருக்கும்? 7.8. 2015 டிசம்பர் 25 அன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை விதித்த நாடு எது? புரூனே. 2015 டிசம்பர் 12 அன்று இஸ்லாமியருக்கு குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாடு எது? காம்பியா. 2016 ஜனவரி 1 முதல் நிதி ஆயோக்கின் புதிய தலைமைச் செயலராக பதவியேற்றுள்ளவர் யார்? அமிதாப் காந்த். 2015 டிசம்பர் 18 அன்று இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆர்.கே. மாத்தூர். 2015 டிசம்பர் 30இல் பயன்பாட்டிற்கு வந்துள்ள ஆசியாவின் மிகப்பெரிய சுரங்க ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? சென்ஜின், சீனா.
அகதிகளுக்கான ஐநாவின் உயர் ஆணையராக 2016 ஜனவரி 6இல் பதவியேற்றவர் யார்? பிலிப்போ கிராண்டி. 2016 ஜனவரி 7 அன்று இந்தியாவின் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைமை பதவியாளராக பதவியேற்றவர் யார்? சைலேஷ். 2015 டிசம்பர் 16 அன்று சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோள்களை ஏவிய இஸ்ரோவின் ராக்கெட் எது? PSLV C-29. இந்தியா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு முயற்சியினால் தயாரிக்கப்பட்ட பராக்-8 ஏவுகணை 2015 டிசம்பர் 30 அன்று எதிலிருந்து ஏவி பரிசோதிக்கப்பட்டது? போர்க்கப்பல் INS கொல்கத்தா. 2015 டிசம்பரில் பாண்டோராம் டெக்னாலஜிஸ் என்னும் நிறுவனத்தினால் முப்பரிமாண அச்சின் 3D பிரிண்டர் மூலம் இந்தியாவில் முதன் முறையாக உருவாக்கப்பட்ட திசு எது? கல்லீரல் திசு. இந்தியாவில் இணைய சமநிலை பாதிக்கும் வகையில் ஃபேஸ்புக் நிறுவனம் கொண்டு வர முயற்சிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஃப்ரீ பேசிக்ஸ். 2016 ஜனவரி 3 அன்று மத்திய கிழக்கில் அமைந்துள்ள எந்த இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு முற்றிலும் தடைபட்டது? சவுதி அரேபியா, ஈரான். 2016 ஜனவரி 6 அன்று ஹைட்ரஜன் குட்டினை வெற்றிகரமாக பரிசோதிக்காத அறிவித்துள்ள நாடு எது? வடகொரியா. 2016 ஜனவரி 9 அன்று எந்த நாட்டில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது? இலங்கை. 2015 டிசம்பர் 31 அன்று IUPAC அமைப்பு அங்கீகரித்துள்ள 113வது தனிமத்தின் தற்காலிக பெயர் என்ன? ஒன்றியம். 2015 ஜனவரி 3 அன்று 103வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கு துவங்கியது? மைசூர். இந்தியாவின் சார்பில் எந்த நாட்டிற்கு பாராளுமன்றம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது? ஆப்கானிஸ்தான். தமிழக அரசின் சார்பில் ஜனவரி 2016 துவங்கிய யானைகள் புத்துணர்ச்சி முகாம் எங்கு நடைபெற்றது? தேக்கம்பட்டி, கோவை. 2016 ஜனவரி 2 அன்று பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகளால் அச்சுறுத்தலுக்குள்ளான இந்திய விமானப்படை தளம் எங்குள்ளது? பதான்கோட், பஞ்சாப். 2015 டிசம்பரில் எந்த ராக்கெட்டுக்கான 11வது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியதுடன் மீண்டும் தரையிறங்கிய சாதனை படைத்துள்ளது? ஃபால்கான் 9. 2016 ஜனவரி 13 அன்று தொடங்க கல்வியளித்துள்ள 100% எட்டிய முதல் இந்திய மாநிலம் என அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? கேரளம். பயிர் காப்பீட்டிற்கென மத்திய அரசு சார்பில் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஃபசில் பீமா யோஜனா. 2016 ஜனவரி 14 அன்று ராஜஸ்தானின் பர்மா பகுதியில் ஏவி பரிசோதிக்கப்பட்ட பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையின் பெயர் என்ன? நாக். பதான்கோட் சம்பவத்தை அடுத்து இந்திய எல்லைக் காவல் படையினரால் ராஜஸ்தான் மாநிலமமைந்துள்ள பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் கோல்ட். இயற்கை உற்பத்தி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலம் எது? சிக்கிம். உலக பொருளாதார அமைப்பின் மாநாடு 2016 ஆண்டில் எங்கு நடைபெற்றது? டாவோஸ். 2016 ஜனவரியில் பொருளாதார நெருக்கடி எந்த நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது? பிரான்ஸ். 2015 ஆண்டில் கீழ்க்கண்ட எந்த பொருள் ஏற்றுமதியில் உலக அளவில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது? அரிசி.
ஜனவரி 2016 எந்த நாட்டின் மத்திய வங்கி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க தனது வட்டி விகிதத்தை எதிர்மறையாக குறைத்துள்ளது? ஜப்பான். 2016 ஜனவரியில் இந்திய கடலோர காவல் படை எந்த நாட்டின் கடலோர காவல் படையுடன் இணைந்து ஷியாக் கைஜின் என்னும் பயிற்சி ஒத்திகையை மேற்கொண்டுள்ளது? ஜப்பான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.